ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறகடி காசை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹரிணியும் மனோஜும் ரவியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ அங்கே எல்லாருமே இருக்காங்க. மீனா அப்புறம் அந்த ஸ்வேதா எல்லாருமே இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாரு மனோஜ் வந்து ஒரு மாதிரி ஹைஜீனிக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறாரு அந்த ரெஸ்டாரண்ட்டே. அது மட்டும் இல்லாமல் முத்துவையும் ஒரு மாதிரி படிக்காதவன் குடிக்காரன்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு முன்னாடியே கேவலப்படுத்துறாரு. இதெல்லாம் அந்த பொண்ணு ஒரு மாதிரி திட்டுறா, ஏன் அப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி ஹரிணி வந்து மனோஜை கேட்குறாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி முத்துவும் ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி விட்டுருவாரு. இதில் கோவப்பட்டு மனோஜ் அப்படியே சாப்பிடாமையே எழுந்து போயிடுவார். அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா சிந்தாமணி வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சத்யாவை பற்றி இந்த மாதிரி அவன் திருடன் அப்படி இப்படிலாம் சொல்லி அவரும் என்ன பண்ணுறாருன்னா, அப்போ நான் சத்யாவை வேலையை விட்டு தூக்குறேன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, வேணாம் இப்போதைக்கு வேணாம், இவளை மட்டும் எங்கேயாவது ரேகாவை மட்டும் வெளியூருக்கு வேலைக்கு அனுப்புங்கன்ற மாதிரி முடிவு எடுத்து வச்சிடுறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா மனோஜ் இந்த மாதிரி ஹோட்டலில் நடந்துக்கிறத வந்து மீனாவும் முத்துவும் வந்து வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்ற மாதிரி. அடுத்த சீன் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த ஹரிணி என்ன பண்ணுறாங்கன்னா ரோகிணியோட பார்லருக்கு வராங்க இந்த மேக்கப் இது பண்ணலான்னு. அப்போ என்ன பண்ணுறாங்க, ரோகிணி வேணும்னே மனோஜ் ஃபோட்டோவை அங்கே காமிக்க போக அந்த பொண்ணு பார்த்துட்டு இவர் நான் என்கேஜ்மெண்ட் பண்ணவர் அப்படின்னு சொல்லவும் ரோகிணி வந்து மறுபடியும் நாடகத்தை ஆரம்பித்து அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.